قال الله سبحانه وتعالى إلا ليعبدوا الله مخلصين له الدين صدق الله المولانا العليم. மேலான அல்லாஹுவின் நல்லடியார்களே, நபிகள் நாயகம் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சபையிலே எல்லோரும் ஒன்று கூடியிருக்கின்ற போது வெள்ளை வெளியர் என்ற ஒரு உடையோடு, கருத்த முடிகளோடு, பயண களைப்பு எதுவுமே இல்லாத ஒரு மனிதர், அதற்கு முன்பு அறிமுகம் ஆகாத அந்த நபர் பெருமானாருக்கு அந்த சபைக்கு வருகிறார். வந்தவர் பெருமானாருடைய முட்டியோடு இணைத்து ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய தொடையின் மீது தன் கையை வைத்து கொண்டு சில கேள்விகளை கேட்கிறார். கேள்வி கேட்குற ஆளு கற்றுக்கொள்கிற ஆளுகளாக இருந்தால் அதுக்கு ஒரு ஒழுக்கம் இருக்குது. வந்தவர் ரசூலுல்லாவுடைய முட்டியோடு சேர்ந்து உட்கார்ந்துருக்கிறது, உட்கார்ந்தது மட்டுமல்ல, ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பதில் சொன்ன உடனே கரெக்டாக தான் சொன்னீங்கன்னு சொல்கிறது. நபிகள் பெருமானார் இடத்துல ஈமான் என்றால் என்ன, இஸ்லாம் என்றால் என்ன, இஹ்சான் என்றால் என்ன என்று 3 கேள்விகளை கேட்டார். இந்த 3 கேள்விகளுக்கும் ரசூலுல்லாஹ் பதில் சொன்னாங்க. சொன்ன பிறகு நீங்கள் கரெக்டாக தான் சொன்னீங்க அப்படின்னு அவர் சொல்லுகிறார். அப்போ அது தெரிந்திருக்கிறதா ஏற்கனவே? ஆமாம், வந்தவர் ஜிப்ரைல் அலைஹிஸ்ஸலாம் சில கேள்விகளை கேட்டு அந்த கேள்விக்கு பதில் தருகிற போது எல்லோருக்கும் அது புரிந்ததாக இருக்கும் என்பதால் முதலாவது கேள்வி ஈமான் என்றால் என்ன, இஸ்லாம் என்றால் என்ன என்று கேள்வி கேட்டார்கள். ஈமானும் இஸ்லாமும் நமக்கு தெரியும். ஆனால் 3வது ஒரு கேள்வி, இஹ்சான் என்றால் என்ன? இஹ்சான் என்றால் என்ன என்ற கேள்விக்கு நபிகள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், அல்லாஹ்வை உனக்கு முன்னால் இருப்பதை போல, அவனை பார்ப்பதை போல இருப்பது, வணங்குவது. ஒரு மனிதருக்கு அல்லாஹ் முன்னாடி இருக்கிற மாதிரி தெரியலையா? அல்லாஹ் அவருடைய கண்களால் பார்க்க முடியாத அளவிற்கு அவர் மனோநிலைமை இருக்கிறதா? அப்படியானா அல்லாஹ் நம்மளை பார்த்து கொண்டே இருக்கிறான். இப்போ இல்லம் எக்குன் தரா பக்குன் யராஹு. நீங்கள் பார்க்க முடியலன்னா அல்லாஹ் என்னை பார்க்குறான், அல்லாஹ் என்னை கண்காணிக்கிறான், அல்லாஹ் என்னை கவனித்து கொண்டிருக்கிறான் என்ற நிலையிலே இருந்தால் அதற்கு பெயர் இஹ்சான். இன்றைக்கு நம்முடைய நிலை என்பது எப்படி இருக்குதுன்னா, மஸ்ஜிதுகளோடு நம்முடைய ஆன்மீகம் சுருங்கி விடுகிறது. அல்லாஹ் தொழுகையில் இருக்கிற போது நம்மை கவனிக்கிறான் என்கின்ற எண்ணம் தான் தொழுகைக்கு வெளியே இருக்கிற போதும் வர வேண்டும். எந்த இறைவன் தொழுகைக்கு உள்ளே நமக்கு இறைவனாக இருந்தானோ அவன்தான் நம்ம கொடுக்கல் வாங்கலிலும் அவன்தான் இறைவன், நம் குடும்ப வாழ்க்கையிலும் அவன்தான் இறைவன், சமூக வாழ்க்கையிலும் அவன்தான் இறைவன். அந்த இறைவன் அங்கேயும் பார்க்குறான். அப்போ தக்பீர் கட்டுகிற போது ஒரு மனிதனுக்கு என்ன காட்சி தர வேண்டுமென்றால் அவர் அல்லாஹ்வை பார்ப்பதை போல தொழுக வேண்டுமா, அல்லாஹ்வை பார்க்கணும். அப்படி மனநிலைமை வர வேண்டும் என்று சொன்னால், வந்துவிட்டால் அதற்கு பெயர் இஹ்சான் என்று அர்த்தம். அந்த இஹ்சான் என்கின்ற அந்த தரம் இருக்கிறதே அது சாதாரணமாக வந்துடாது. சில விஷயங்கள் இயல்பாக சில பேருக்கு ஆற்றல் வந்துடும், சிலது பயிற்சிகள் மூலமாக வரும். அந்த மனோ பக்குவத்தை அடைகின்ற ஒரு சூழலுக்குத்தான் இஸ்லாம் இஹ்சான் என்று சொல்லுகிறது. இன்னொரு செய்தியில் மனம் சார்ந்த பல்வேறு செய்திகள் உண்டல்லவா, எண்ணம் சார்ந்தவைகள். இன்னமால் பின்னியாத்தி, எண்ணங்கள் செயல்களெல்லாம் எண்ணத்தை கொண்டு தான் நடக்கிறது. அப்போ எண்ணம் அங்கு சரியாக வேண்டும். அதற்கு இன்னொரு பேர் இஹ்லாஸ். இஹ்லாஸ் இல்லாத ஒரு மனிதனுடைய செயல் அது எந்த நல்லவனாக இருந்தாலும் அதுக்கு கூலி கிடைக்காது. இஹ்லாஸ்னா என்ன? இந்த செயலை அல்லாஹுவின் திருப்திக்காக மட்டும்தான் செய்கிறேன், இதில் எந்த விதமான முகஸ்துதியும் கிடையாது, யாருக்கும் அதை காட்டுவதற்காக வேண்டியும் கிடையாது. இந்த செயலில் அல்லாஹ்வுடைய திருப்தியை தவிர வேறு எதுவுமே எனக்கு தேவையில்லை. இந்த எண்ணம் வர வேண்டும். அப்படி எண்ணம் வந்துருமோன்னு பயம் வரும் அவங்களுக்கு. நம்ம செய்கிறோம், இந்த செயலில் வேறு ஏதாவது சிந்தனை வந்துருமோன்னு பயம் வரும். எனவே அந்த செயலையே மறைத்து செய்வார்கள். வலது கைக்கு தெரிகிற தர்மம் இடது கைக்கு தெரியாமல் செய்கின்ற தர்மம் என்று சொல்லுவார்கள். அந்த கைக்கு கூட தெரியக்கூடாதான்.
ஏன் தெரிஞ்ச என்ன? ஒன்றும் இல்லை, தெரிஞ்சால் அதில் முகஸ்துதி வந்துடும். அப்படி கொடுக்கும்போது 2 பேர் பார்த்துட்டா இவர் கொடுக்குறார் என்கின்ற ஒரு காட்டுதலுக்காக வேண்டி இந்த அமல் நடந்ததாக ஆகிடும். தொழுகைதான், தொழுது கொண்டிருக்கிறார் அல்லாஹ்விற்காக, இவர் சிறந்த தொழுகையாளிங்க அப்படின்னு சொல்லிடுவாங்களோ அப்படின்ற எண்ணம் வருகிற போது இந்த அமல் வீணாக போயிருமே, இதுக்கு நன்மை கிடைக்காம போயிருமே, இது அல்லாஹுக்காக வேண்டி நாம் செய்கிறோமே, இது நம்முடைய உள்ளத்தில் ஒரு மாறுதல் உண்டாகிவிட்டால் என்ன செய்வது? நம்ம உள்ளத்தில் இது இல்லாலி அபுதுல்லாஹ முஹ்லிசீன், அல்லாஹுக்காக மட்டும்தான் உங்கள் வணக்கம் இருக்க வேண்டும் என்று அல்லாஹு சொன்ன பிறகு ஒரு செயலை செய்கிறேன், ஆனால் இந்த செயலில் என்ன வருதுன்னு கேட்டால் இன்னும் சிலருக்காக வேண்டியும் செய்கிறேன் என்கின்ற எண்ணம் வருகிறதே, இதற்கு பெயர் தான் இஹ்லாஸ் என்று சொல்வது. அப்போது நீயத்து சரியாக இருக்கணும், இஹ்லாஸாக இருக்கணும், இறை அச்சத்தோடு இருக்க வேண்டும். இதெல்லாம் சொல்லுகின்றோம் அல்லவா? இதுவெல்லாம் அந்த இஹ்சான் என்கின்ற தரத்திற்கு கீழே வருபவைகள் தான். இது எப்படி வரும் அப்படின்னா, சாதாரணமாக சூழலிலிருந்து கொஞ்சம் அதற்காக வேண்டிய முயற்சிகளை மேற்கொள்ள வேண்டும், பயிற்சிகளை எடுத்துக்கொள்ள வேண்டும். இதுதான் முஹியுத்தீன் அப்துல் காதிர் ஜெயிலானி ரலியல்லாஹு அன்ஹு அவர்களை பற்றி நாம் பேசுகிற போது இது மாதிரியான ஒரு மனோநிலைமைக்கு அவர்களை மாற்றுவது. ஒன்றும் இல்லை, இந்த நபிமார்களை தாண்டி இந்த வழிமார்கள் என்று சொல்லுகிறோமே, இவர்களுடைய பணிகள் எப்படி இருந்ததுன்னா, முஸ்லீம்கள் தான் இவர்களெல்லாம் கூப்பிட்டு உங்களுக்கு இஹ்சான் என்கின்ற அந்த தரத்தை நோக்கி உங்களை நகர்த்தணும். அதுக்கு சில பயிற்சிகள், சில தொடர்புகள் அதுக்கு வர வேண்டும். அப்போ என்ன செய்யணும்னா, நீங்கள் உலக பற்றற்றவர்களோடு சேர்ந்து நிற்கணும். பொதுவாக ஒரு ஏழையோடு சேர்ந்து இருக்கும்போது நம்ம எல்லாம் நம்ம நல்லா வச்சுருக்கிறதா தெரியும். பெரிய பெரிய கோடீஸ்வரனோடு உட்காந்து அமர்ந்து பேசி கொண்டிருந்தால் இந்த மனுஷனுக்கு தன்ட்ட இருக்கிறது ஒன்றுமே இல்லைன்னு வரும். சும்மா சாதாரண தொடர்பு தான். அந்த தொடர்பு இவருக்கு மனசில் என்ன வருதுன்னா, உலகத்தை இன்னும் தேடணும் என்ற எண்ணம் வருகிறதா இல்லையா? எங்கு பழகுகிறோமோ அந்த பழக்கத்தின் தாக்கம் நமக்கு வரும். நல்லவர்களோடு இறை சிந்தனையில் இருப்பவர்களோடு அமர்ந்திருக்கிற போது என்ன வரும்னா, இவரையும் அறியாமல் இறை பண்பு, அந்த இறை தன்மைகள் வர ஆரம்பிக்கும். இறைத்தன்மை என்றால் இறை அச்சத்தினுடைய அந்த பாதை புரிய ஆரம்பிக்கும். அவருடைய மனம் அதை நோக்கி நகர ஆரம்பிக்கும். ஒரு 40 நாள் தொடர்பு ஒரு ஆளோடு இருந்துச்சுன்னு சொன்னால் அந்த குணம் நமக்கு வந்துடும் சொல்கிறோம் இல்லையா? எனவே அந்த பயிற்சிகளுக்கு கீழே தங்களை உட்படுத்தி கொள்ளுவார்கள். ஹுப்பு துன்யா ரசுக்குள்ளி ஹத்தியா, உலகத்தை நேசிச்சிங்கன்னா அது எல்லா பாவத்துக்கும் தலையானது. இது ஹதீஸ் ரசூலுல்லாஹ் சொன்னாங்க. உலகம் தேவை, உலகத்தை பயன்படுத்துறது, உலகம் இருப்பது வேறு, உலகத்தை பிரியப்படுறது, மோகம் கொள்வது என்பது வேறு. உலக மோகம் வேண்டாம் என்று இஸ்லாம் சொல்லுகிறது. இந்த ஆன்மீகத்தின் பாதை என்பதுன்னா உலகத்தின் மோகத்தை அவர்கள் அறவே உள்ளத்திலிருந்து எடுக்கிற பணிகளை செய்வார்கள். எனவேதான் இது போன்ற பண்புகளை மனதிற்கு புகட்டுகிற போது இந்த மனம் இருக்கிறதை இஹ்சான் என்கின்ற தரத்தை நோக்கி நகர ஆரம்பிக்கும். ஒரு உதாரணம் சொன்னால் புரியும். முஹியுத்தீன் அப்துல் காதிர் ஜெயிலானி அவர்கள் மிகப்பெரிய ஒரு கப்பல் வியாபாரி. அவருடைய கப்பலுக்கு கடலில் போய்கிட்டு இருக்கும்போது கால நேரத்தில் சீடர்களோடு அமர்ந்து பேசி கொண்டிருக்கிற போது சொன்னார், கப்பல் முழுகிருச்சு உங்கள் கப்பல் அப்படின்னாங்க. அல்ஹம்துலில்லாஹ் அப்படின்ட்டாரு. கொஞ்ச நேரத்தில் சொன்னார், அந்த கப்பல் உங்களோட இதில் வேற ஆளுதுன்னு சொன்னப்பையும் அல்ஹம்துலில்லாஹ்னு சொன்னார்கள். அப்போ சீடர் கேட்டாங்க, உங்கள் கப்பல் முழுகு சின்னப்பையும் அல்ஹம்துலில்லாஹ்ன்றீங்க, உங்கள் கப்பல் இல்லைன்னு சொல்லும் போதும் அல்ஹம்துலில்லாஹ்ன்றீங்க, 2 சந்தர்ப்பத்தில் எப்படி நீங்கள் அல்லாஹ்வை புகழ முடியும்? ஒரு செய்தி துக்கமான செய்தினா வேற வார்த்தையில் வரணும், ஒரு நல்ல செய்தி என்றால் அல்லாஹ்வை புகழ வேற வார்த்தையில் வந்திருக்கணும். 2க்குமே அல்ஹம்துலில்லாஹ், அல்லாஹ் போதுமானவன். எப்படி வந்தது என்று கேட்டபோது அவங்க சொன்னாங்க, இந்த 2 செய்தி வந்தபோது என் உள்ளத்தை பார்த்தேன், என் உள்ளத்தில் சலனம் இல்லை, அது நன்மை கிடைச்சாலும் தீமை கிடைச்சாலும் அது அல்லாஹ் தான் செய்கிறான், அதை அல்லாஹ் தான் ஏற்படுத்தி இருக்கிறான் என்று செய்கிற போது அல்லாஹ்வினுடைய எந்த செயலிலும் நான் திருப்தியை வெளிப்படுத்துவேன். என் மனதில் சலனம் எதுவும் இல்லை, சலனமே இல்லாத, உலகத்தின் எந்த ஒரு சூழலிலும் பாதித்து அடைந்து விடாத, உலகத்தின் ஏற்ற தாழ்வுகளால் உள்ளத்தின் எந்த பண்புகளும் மாறிவிடாத ஒரு சூழலை நான் கவனித்தேன். அல்லாஹ் என் மனசை கரெக்டாக வச்சிருக்கிறதுனால அல்ஹம்துலில்லாஹ்னு 2 தடவையும் சொன்னேன் என்று சொன்னாங்க. அப்போ அந்த உள்ளத்தை நோக்கிய நம்முடைய சிந்தனைகள், நம்முடைய எண்ணத்தை நோக்கிய நம்முடைய செயல்பாடுகள்,
இவைகளுக்குத்தான் நாம் இஹ்சான் என்கின்ற அந்த தரம் என்று சொல்கிறோம். அதை உலகத்தில் பயிற்சித்தவர்கள், அதற்காக வேண்டி அதிக கவனத்தை எடுத்துக்கொண்டவர்கள் தான் இந்த இறை நேசர்கள், வழிமார்கள் என்கின்ற வார்த்தைக்கு கீழே அடைமொழிகளாய் அவர்களை அழைக்கின்றோம். ஒவ்வொரு மூமினும் முறைப்படி வாழ்ந்தால் வலியுள்ளாதுதான். அந்த வாழ்க்கையை நோக்கி நகர்வதற்கு இவர்களெல்லாம் ஒரு அடையாள குறிகளாக இருக்கிறார்கள். அல்லாஹ் அது போன்று வாழ்ந்தவர்களின் வாழ்க்கையை பின்பற்றுகின்ற, அந்த பயிற்சிகளை மேற்கொள்ளுகின்ற இஹ்சான், இஹ்லாஸ் என்கின்ற உயர்ந்த தரங்களை, இத்திரையச்சத்தின் உச்சங்களை தொடுகின்ற நல்ல தௌஃபீக்கை அல்லாஹ் நல்குவானாக. சுப்ஹானல்லாஹ்.